Hello guys, welcome back to another new series of new Minecraft survival series. And now on this is episode 1. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்டார்டர் பேஸ் கட்ட போகிறோம். இப்போது அதே சீரில் இன்னொரு வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிப்போம். போன சீரீஸ் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு மைன்கிராஃப்ட் பேட்டா ப்ளே பண்ணேன். மேலே நோட்ஸ் இருந்து அந்த ரிமூவ் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு மைன்கிராஃப்ட் ஃபுல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு எக்ஸ்போர்ட் டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ண வேர்ல்டு எக்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண வேர்ல்டை பேக்கப் எடுத்தேன். பேக்கப் பண்ண வேர்ல்டு எக்ஸ்போர்ட்டை ஃபுல் வெர்ஷனில் அப்ளை பண்ணிவிட்டு 4th எபிசோடை எடிட் பண்ண போயிட்டேன். செக் பண்ணவே இல்லை. என்ன எடிட் பண்ணி செக் பண்ணதும் பண்ணேன். நெக்ஸ்ட் வாட் வில் ஹேப்பன் யூ சீன். ஸோ அவ்வளோதான், வேர்ல்டு போச்சு. நானும் சரி சென்ட் பண்ணிட்டேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு இட் அனதர் நியூ வேர்ல்டு. இந்த வேர்ல்டில் டோட்டலி டிஃப்ரெண்ட். இதில் நிறைய பிளான்ஸ், நிறைய பில்ட், நிறைய லேண்டு, அப்புறம் எல்லாம் பிளான் பண்ண மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். போகட்டும். அதே செட்டிங்கில் இன்னொரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணி இப்போது ஸ்டார்ட் பண்ணிப்போம். இப்போ வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். போனஸ் செஸ்ட்டு செக் பண்ணேன். தேவையான பொருள் எடுத்தேன். அண்டு எடுத்ததும் ஃபுட் கேதர் பண்ணேன். இந்த பண்ணி நிறைய ஆட்டம் காமிச்சிது. இதுக்கு மேலேயே ஒரு 10 அட்டாக் கொடுத்துருப்பேன். நிறைய தப்பிச்சிச்சு. அதே டைமில் கொஞ்சம் வுட்டு கேதர் பண்ணேன். ஒரு ஸ்டாக் வுட்டு எதுக்குன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேரை தேடி போய் அடித்தேன். அதே டைமில் ஒரு வில்லேஜ் என்ட்ரானேன். வில்லேஜ்குள்ளே என்ட்ரானதும் ஏபிளை பார்த்தேன். பார்த்த ஏபிளை மைண்ட் பண்ணிட்டேன். இந்த பக்கமும் கொஞ்சம் ஏபிள் உண்டு, அதையும் மைண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வில்லேஜை லூட் பண்ண. நல்ல பொருள் இல்லை இதில். வேறு எடுத்து பார்ப்போம். இதில் கொஞ்சம் நல்ல பொருள் இருக்குது. எம்ப்ராய்டிலிருந்து எடுத்த எம்ப்ராய்டை வில்லேஜர்கிட்ட ட்ரேட் பண்ணி ப்ரெட்டு வாங்கலாம். ட்ரேட் பண்ணதும் அயன்கோலத்தை அடித்தேன். அயன்கோலத்தை அடிக்கும்போது என்னோடய ஆக்ஸும் போச்சு, பிக்கெட்ஸும் போச்சு. வெறும் கையில் இதாக ஆச்சுன்னு இருந்தேன். 3 அயன் இருக்குது. அப்புறம் பிளாக் ஸ்மித்தை பார்த்தேன். நல்லா ஓபியான லூட் எடுத்தேன். அண்ட் எனிவே செகண்ட் பிளாஸ்டிக்கும் இருந்து அதையும் லூட் அடிச்சிட்டேன். அண்ட் நவ் இட்ஸ் ஈவினிங் டைம். நைட் சர்வே பண்ணலாம் தூங்காமன்னு முடிவு எடுத்துட்டேன். இந்த வீட்டில் நம்ம கிராஃப்டிங்கு மட்டும் அது இதுன்னு பண்ணிக்கலாம். ஒரு ஷீல்டு, ஒரு பிக்கேட்ஸு, ஒரு ஆக்ஸு அதெல்லாம் செஞ்சுப்போம். முக்கியமாக ப்ரெட்டு செஞ்சுப்போம். டேபிள் கிராஃப்ட் பண்ணிப்போம். இப்போ கிராஃப்ட் பண்ணதும் வெளியே வந்து எட்டி பார்த்தேன். அப்புறம் இந்த இடத்துல பிளாக் ஸ்மித்தை பார்த்தேன். பிளாக் ஸ்மித்தில் கொஞ்சம் ஃபுட்டு உருக்க போட்டேன். இந்த இடத்துல எனக்கு 4 ஆட்டை தான் இருந்தது. க்ரீப்பர் வெடிச்சுது. எதுக்குன்ட்டு ஷீல்டை ப்ளோக் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய ஹாஸ்டல் மேப்ஸ் அடித்தேன். மறுபடியும் ஃபுட்டு உருக்குனேன். இதுதான் ரிப்பீட்டடாக நடந்துச்சு. வேறு எதுவும் நடக்கல. மறுபடியும் அடித்தேன். மறுபடியும் போயினேன். செக் பண்ணேன்.
போனேன், மறுபடியும் அடித்தேன், மறுபடியும் செக் பண்ணேன். இதே தான் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இட்ஸ் மார்னிங் டைம். மார்னிங் ஆனவுடனே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினச்சேன். எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் இந்த கிளிப்பு. எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கோல் அயன்லாம் பார்த்தேன், அதையும் மைண்ட் பண்ணேன். அதுக்கடுத்து இந்த இடத்த பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது சீனு. இந்த இடத்துல பேஸ் கட்டலான்னு பார்த்தேன், ஆனால் பனி, சுற்றி பனி, ஒரு மரமும் இல்லை. இந்த இடத்துலலாம் கட்ட முடியாதுன்ட்டு மறுபடியும் எக்ஸ்ப்ளோருக்கு போனேன். இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் எக்ஸ்ப்ளோர் போனேன், ஒரு அக்கேஷியாவில் என்ட்ரானேன். என்ட்ரானதும் எச்துப்பி பார்த்தேன். இந்த எச்துப்பி இந்த அக்கேஷியாவில் தான் ஸ்பான் ஆகும்ன்ட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது. எச்துப்பி அடிச்சு நான் கொஞ்சம் ப்ரெட்டு சாப்பிட்டேன். பக்கத்துலேயே ஒரு கேவ் மாதிரி உள்ளே போச்சு. பார்த்தா தண்ணி இருந்து அங்கே கொஞ்சம் அயனும் இருந்தது, ஒரு 7 அயனு. அதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தேன். கொஞ்சம் காப்பு இருந்தது, டைனமிக் லைட் எடுத்தேன். அப்புறம் இங்கே கொஞ்சம் அயன் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்தேன். பார்த்தேன் இங்கே ஒரு அயனை விட்டுக்கிறேன், அதையும் எடுத்தேன். நெக்ஸ்ட் ஒரு பெரிய கேவ் போச்சு. கொஞ்சம் எட்டி பார்த்தேன், உள்ளே நிறைய தெரிஞ்சுது, இருட்டா லாவா அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுது. சரி, பக்கத்தில் ஒரு கேவ் மாதிரி இருந்து அதுக்குள்ளே போனேன். அதுலேயும் கொஞ்சம் கோல் இருந்து அதை எடுத்துட்டு சும்மா அந்த பக்கம் போனேன். கிரீப்பர் எட்டி பார்த்து மேலே வர ஆரம்பிச்சிட்டான். அவனை பார்த்ததும் கண்டதும் தெரிக்காத ஓட்டம் இப்போ ஓடியதன் போல் ஓடிட்டேன். இந்த கோயிலெலாம் இங்கே தான் ஸ்பான் ஆகுன்ட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்தது. நான் வில்லேஜே வேணான்ட்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், ஆனால் இங்கே வில்லேஜ் இருக்கும் நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. இந்த இடத்துல என்ட்ரானதும் எனக்கு கையும் ஓடல, காலம் ஓடல. அப்படியே FPOV மாற்றிட்டு சுற்றி நிற்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணது தான் இந்த கிளிப்பு. ஆனால் வில்லேஜ் எப்படி கிடச்சிதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. பாக்கெட் எடிஷனில், பெட்ராக் எடிஷன்லேயும் வில்லேஜ் கண்டுபிடிக்கிறதுலாம் ரேருன்னு வாங்க. ஆனால் இதில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்று வச்சுருக்காங்க போல். அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். கொஞ்சம் எம்ப்ராய்டு இருந்து அதையும் எடுத்துக்கினேன். எடுத்த எம்ப்ராய்டில் கொஞ்சம் ட்ரேட் பண்ணிக்கினேன், அதெல்லாம் வீடியோவில் காட்டல. அண்ட் நெக்ஸ்ட் another ஈவினிங், டே 2 நைட் சரியாக பண்ணலான்னு பார்த்தேன். இந்த வீடியோ பாருங்களேன், ஒரு மாதிரி புதுசாக இருக்குல்ல. 3 பிளாக் தான் இது, ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது பெருசாக இருக்குது வீடு. அயன் கோலத்தை பார்த்தேன், பக்கத்துலேயே என்ட்ரப்பால் இருந்து அதை எடுத்துக்கினேன். அதுதான் தெரியும் அயன் கோலம் என்ட்ரமானே அடிப்பான்ட்டு. இந்த இடத்துல 2 பேருக்கு சண்டை போயின்னு இருந்து, ஃபஸ்ட்டு அயன் கோலத்துக்கும் 2 சாம்பிக்கும். அதுக்கடுத்து ஒரு சாம்பி அடித்ததும் இன்னொரு சாம்பியை பார்க்க போச்சு. அங்கே 2 பேர் கத்தி சண்டை போட்டுனுக்குறாங்க, அதை பாருங்கள். ஸ்கெலிட்டனும் சாம்பியை கத்தி சண்டை போட்டுனுக்குறாங்க. அப்புறம் இது குறுக்கால போச்சு பூனை. இந்த இடத்துல 3 பூனையை பார்த்தேன். எப்படி இங்கே பூனைலாம் வருதுன்னு தெரில. பூனைங்கிற இடத்துல க்ரீப்பர் இருக்காதுன்னு வாங்க, அது உண்மைதான் போல். க்ரீப்பர் ஒன்று கூட இந்த இடத்துல பார்க்கல நான். அப்புறம் என்ன சாம்பி வச்சேன், அயன் கோலம் எனக்கு ஹெல்ப் பண்ணேன், நானும் அதை வச்சேன். என்னை பார்த்தான். காய்ஸ், நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருக்கீங்களா? அயன் கோலம் கண் எப்பவுமே ரெட்டாக இருக்கும். ஏன்னா அவன் நைட்லாம் ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சுன்னு தான் இருப்பான். இந்த இடத்துல என்ன நினச்சுன்னு தெரில, அயன் கோலத்தை பார்த்ததும் போய் பார்த்து தூங்கிட்டேன். அந்த வில்லேஜ் நினச்சிருப்பான், டேய் என் பெட்டுடா, ஏன்டா இன்னொரு பிடுங்குறீங்க. காலையில் ஏஞ்சிதான் வில்லேஜரை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே அயன் கோலத்தை பார்த்து போயிட்டேன். அப்படியே கொஞ்சம் அங்கர் பார் கம்மியாக இருந்ததுன்ட்டு சாப்பிட ஆரம்பித்தேன். நான் கரெக்டாக சாப்பிட்டு அயன் கோலமும் திரும்பி பார்த்தேன். என்கிட்ட அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் இருக்கா அயன், அந்த மாதிரி பார்த்தேன். ஸ்மெல் பண்ண அயன் எதுவுமே இல்லை. அதனால் அவனும் போயிட்டான், நானும் போயிட்டேன். இந்த இடத்துல தான் வீடு கட்ட போகிறோன்னு ஆயிடுச்சு.
எந்த இடத்துல கரெக்டாக எங்கே வீடு கட்டுறதுன்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளிப்பு தான் இப்போ போகிற கிளிப்பு. இந்த இடத்துல சாம்பி குளிச்சுன்னு இருந்தது. குளிச்சுன்னு இருக்கிறவனை எட்டி பார்க்காம நான் போயிட்டேன். ஆனால் திரும்ப வந்து பார்த்தேன், அது வேறு கதை. அடித்தேன், சாவடித்தேன். சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி எங்கள் வீடு கட்டலான்ட்டு பார்த்தேன். அங்கே ஒரு வேஸ்ட் ஸ்டோன் இருந்தது. சரி இதுதான் பயமோட ஸ்டார்டிங் போலன்ட்டு வேஸ்ட் ஸ்டோனை சவானாக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் போனேன். இந்த இடத்துல வீடு கட்டலான்னு நினச்சேன். வாஸ்து சரியில்லை. ஆனால் இட்ஸ் டே 2 நைட். இப்போ ஒரு வீடு கட்டிட்டேன். சும்மா சின்ன ஹவுஸ் தான். அதை டே 3 காலையில் பார்ப்போம் வாங்க. அந்த பார்த்துட்டு இருக்கிற கேப்பில் நீங்கள் இன்னும் இந்த சேனலில் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அதெல்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் அது கூட பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க. இந்த இடத்துல ஒரு வேஸ்ட் ஒன்று போட்டு S__ வில்லேஜ்னு போட்டேன். எஸ்ன்னா சவானா போட்டு தான் கொஞ்சம் அந்த வீடு எங்கே கட்டினட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அந்த இடத்துல எந்த வேஸ்ட்டோன்னு வைக்கலை. சொல்லப்போனால் வச்சிருந்தா இவ்வளோ கேப் வந்திருக்காது. அதனால் அந்த வீடு எங்கே இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அயன் குளத்தை பார்த்ததும் ஒரு புத்துணர்ச்சி வந்தது. ஸ்பீடப் பண்ணிட்டேன். ஆர்மண்டிலோலாம் பார்த்தேன் நான். இங்கே நான் என் வீடு கட்டுற இடத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் வேஸ்ட்டோனும் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வேஸ்ட் ஒன்று போட்டேன். அதுக்கடுத்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறதுனா ஃபிஷ் ஹவுஸு. இந்த இடம் பேஸ்லாம் கிடையாது, சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 10 தூங்கிக்கலாம். இந்த இடத்துல செஸ்ட் இருக்குது, அதில் ஏதாவது ஸ்லாட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மீன் பிடிச்சிக்கலாம். மீன் பிடிச்சிக்கலாம். ஓகே. அப்புறம் இந்த இடத்துல ஒரு புது விஷயம், ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருந்தது, எனக்கு பிடிச்ச விஷயம். இந்த இடத்த பாருங்கள், தண்ணி ரொம்ப ஆழமாக தான் இருக்குது. ஆனால் இந்த கல்லுங்கள்லாம் இயற்கையாக மேலே வந்து அந்த அதுனா மவுண்டெயின் மாதிரி கொடுக்குது பாருங்கள் ஃபீலு. அது நார்மலாக நேச்சுரலாக வந்தது. அதனால தான் இந்த இடத்த சூஸ் பண்ணேன். அப்படியே ஒரு இடத்துக்கு போனேன். ரொம்ப பெரிய கேவு, செம பெருசாக இருந்தது. உள்ளே சும்மா எட்டி பார்த்தேன், லாவா, டீப் ஸ்லேட்டு எல்லாம் பக்கத்துலேயே இருந்தது. சரி இந்த கேவை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வேஸ்ட் ஒன்று மார்க் பண்ணிக்கினேன். இந்த வேர்ல்டில் நிறைய மாட் பேக் போட்டிருக்கோம். அதெல்லாம் வரப்போகிற ஷார்ட்ஸ் அல்லது வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் கோல் எடுத்தேன். அப்புறம் சும்மா எட்டி பார்த்தேன். என்ன இருந்தோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அது இருந்தது. அப்புறம் இந்த பக்கம் போனேன். அப்படியே சென்டருக்கு ரிட்டர்ன் வச்சிட்டேன். அப்புறம் இந்த இடம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஒரு டைம் லேப்ஸ் போட்டு இங்கே ஒரு வீடு கட்டலான்ட்டு வீடு கட்டிட்டேன். டைம் லேப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ரிப்ளே மாடுன்னு சொல்ல முடியாது. இது என்ன கர்மம்னு எனக்கே தெரில. ஃப்ரீ கேமில் சுற்றி சினிமாட்டிக் ஃபீல்டில் வரும்னு பார்த்தா ஒரே இடத்துல நின்று நிற்குது. நம்ம தான் மூவ் பண்ணோம் போல். சரி கையை ஈட்டி மூவ் பண்ணேன். எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி பண்ணது. சரி இருக்கட்டும்ன்ட்டு வீடு கட்டணும் இது பண்ணிட்டேன். வீடு அவுட்டரில் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வேர்ல்டும் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல தான் நிறைய பில்டிங், நிறைய ஸ்ட்ரக்சர், நிறைய இதெல்லாம் வரப்போகுது.
இங்கே வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருள் மரத்தெல்லாம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பயத்தை பார்த்தேன். அப்படியே எடுத்துக்கினேன். அதுக்கடுத்து ஃபினிஷிங் டச் இருந்தது. அதை முடிச்சதும் சன்செட்டை பார்த்து வந்துட்டேன். சன்செட் ஆனதும் வீட்டில் போய் நைட் ஆயிடுச்சு, 10 தூங்கிடலான்ட்டு வீட்டுள்ள போனேன். அப்படியே ஒரு பால்கனி சுற்றி வீட்டுக்கு போனேன். இன்றைக்கி ஆஃப் டே மூன் போல், பாதி மூன் தான் இருக்குது. அப்புறம் கதவு திறந்து உள்ளே போயிட்டேன். இப்படி தான் இருக்கும் வீடு. அப்புறம் இன்டீரியர் டிசைன் எதுவும் பண்ணல, ஏன்னா எனக்கு பிடிக்காது. அப்புறம் தூங்கலான்னு பார்த்தேன். மாஸ்டர் நியர்பைன்னு பாட்டுச்சு. அப்படியே செக் பண்ணேன், அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டேன். மேலே போய் பார்த்து தூங்கிட்டேன். படுத்து எழுந்ததும் எவன் கண்ணிலையும் முழிக்கல. கண்ணாடி பார்த்து என் கண்ணில் தான் முழிச்சிக்கினேன். இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்சான்மெண்ட்டு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டிங் அல்காது செஸ்ட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடம். இன்டீரியர் பண்ண தெரிலன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி வச்சுக்கிறேன். கேவலமாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு மாற்றணும். அப்படியே இந்த இடத்துல டார்ச் ப்ளேஸ் பண்ணும்போது 2 சாம்பியை பார்த்தேன். 2 சாம்பியை அடித்தேன். ஒரு கொஞ்சம் ஃபினிஷிங் டச்சு டார்ச்சஸ்லாம் வைக்க வேண்டிய வேலை இருந்தது, அதெல்லாம் வச்சிட்டேன். வெளியே பார்த்தா ஒரு ஸ்கெலிட்டன் எட்டி பார்த்து அதையும் அடிக்காமல் இருந்தால் ஒன்றா வந்துட்டு அடிச்சிட்டேன். இந்த வீடு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்த எபிசோடில் என்ன பண்ணலான்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்தையும் நீங்களே சொல்லுங்கள். சரி, அவ்வளோதான், என் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். என் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் தானே. இந்த வீட்டு கூரை மலை ஏறிக்கலான்ட்டு ஏறிட்டேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டு பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.